வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நிலை 90 டேஸ் கிராஷ் கோர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்னன்னா டே 35. சரியா? இந்த டே 35ல நம்ம பார்க்க போற ஒரு அற்புதமான தலைப்பு என்ன அப்படின்னா, பொருட்களின் வெப்ப பண்புகள், அதாவது தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய பாகம் ஒன்று தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதோடைய பார்ட் ஒன். சரியா? அதோடைய பார்ட் ஒன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? சரி, ஓகேப்பா. ஸோ அப்படி இந்த லெசன்ல என்ன இருக்கு அப்படின்னா, ஸோ ஒன்றும் இல்லை, வெப்பம். ஸோ இந்த லெசன் வந்து மினிமம் வந்து 1 or 2 கொஷின்ஸ் எல்லா வருஷமும் கேட்டாங்க. ஒன்று இல்லைன்னா 2 கொஷின்ஸ் வந்து ஸோ எல்லா வருஷமும் வந்து பண்ணால் இதுல இருந்து கேட்டதாங்க. சரியா? ஓகே, முதல்ல இந்த பாடத்துல வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கறது என்னன்னா வெப்பம். முதல்ல பார்க்கறது என்ன அப்படின்னா வெப்பம் வெப்பம் வெப்பம். சரியா? ஸோ வெப்பம் அப்படின்னா என்னது? முதல்ல வெப்பம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே, வெப்பம் அப்படின்றது என்னன்னா ஒன்றும் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்றலினுடைய வேறு வடிவம். சரியா? ஆற்றலினுடைய மாற்று வடிவம் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வெப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றல் வடிவத்துல இருக்கும். இது என்ன பண்ணும்? ஆற்றல் வடிவத்துல இருக்கும். அல்லது இதை எப்படி சொல்லலாம்னா ஆற்றல் பரிமாற்றம் நிகழ்வுன்னு கூட சொல்லலாம். இதை வந்து என்ன சொல்லலாம்? ஆற்றல் பரிமாற்ற நிகழ்வுன்னு கூட சொல்லலாம். சொல்ற விஷயம் புரியுதா? ஓகே, அப்போ வெப்பம் அப்படின்றது என்னன்னா ஆற்றலின் ஓர் வடிவம். சரியா? ஆற்றலினுடைய ஒரு வடிவம் தான் என்னது அப்படின்னா ஆற்றலின் ஓர் வடிவம் தான் நம்மளுக்கு என்னது? வெப்பம். சரி, ஆற்றலின் ஒரு வடிவம் தான் என்னது? வெப்பம் வெப்பம் வெப்பம். சொல்ற விஷயம் புரியுதா? சரி, ஓகே. ஸோ இந்த வெப்பம் அப்படின்றது என்னன்னா, இங்க பாரு, அதிக வெப்பத்துல இருந்து குறைவான வெப்பத்துக்கு என்ன பண்ணோம்னா ஆற்றல் வந்து பண்ணா டிரான்ஸ்ஃபர் ஆகும். என்ன பண்ணோம்? ஆற்றல் வந்து பண்ணா என்ன ஆகும்? அங்க இருந்து இங்க போகும். சரியா? உதாரணத்துக்கு இப்போ இது வந்து உங்களுக்கு நான் நல்ல ஒரு ஃபீலிங் கொடுக்குறேன். சரியா? ஃபீல் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பண்ணா ஒரு 2 டேங்க் ஒன்று வச்சிருக்கேன். என்ன பண்ணிருக்கேன்? வெயிட், இங்க வேண்டாம், இங்க வரைய வேண்டாம். ஃபர்ஸ்ட் நான் என்னன்னு சொல்லிடுறேன்ப்பா. ஓகே, ஆற்றல் என்னுடைய ஒரு வடிவம். சரியா? ஓகே, அப்போ இங்க என்ன ஆகுதுன்னா இந்த ஆற்றல் இருக்கு இல்லையா, இந்த ஆற்றல் வந்து பார்த்தோன்னா அதிக வெப்பநிலையிலிருந்து என்னது? ஆற்றலானது அதிக வெப்பநிலையிலிருந்து குறைவான வெப்பநிலைக்கு அது குறைவான வெப்பநிலைக்கு ஆற்றல் பரிமாறும் நிகழ்வு வெப்பம் எனப்படும். புரிஞ்சா? புரிஞ்சாப்பா? ஓகே, அப்போ எனர்ஜி இருக்குல்ல, இந்த ஆற்றல் வந்து என்னது? ஸோ அதிக வெப்பநிலையில இருந்து குறைவான வெப்பநிலைக்கு என்ன பண்ணும்? குறைவான வெப்பநிலைக்கு என்னது? ஸோ பரிமாற்றம் அடையும். சரியா? அப்ப அந்த பரிமாற்றத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? வெப்பம் அப்படின்னு சொல்லுவோம். சொல்ற விஷயம் புரியுதா? வெப்பம் அப்படின்றது என்னன்னா, வெப்பத்துக்கு ஒரு டைமென்ஷன் ஃபார்முலா இருக்குது. வெப்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அலகு, அதுக்கப்புறமா என்ன இருக்குது? ஸோ டைமென்ஷன். இது கண்டிப்பா வந்து இதுக்கு ஒரு எஸ்ஐ அலகு இருக்கு. சரியா? இதோட எஸ்ஐ அலகு என்னன்னா ஆற்றலின் எஸ்ஐ அலகு சமமா இருக்கும். ஆற்றலின் எஸ்ஐ அலகு என்னது? ஜூல்னு பட்சமா? அதேதான். அப்ப இதுக்கு பரிணாம வாய்ப்பாடு என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டேன்னா, இதுக்கு பரிணாம வாய்ப்பாடு வந்து பண்ண ஒன்றும் இல்லை, என்னதுப்பா? ml ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2 தான் அது வெப்பத்தினுடைய பரிமாணம். சொல்ற விஷயம் புரியுதா? ஓகே, இது உனக்கு நல்லதா ஒரு ஃபீல் கொடுக்குறேன்வா. இப்போ யா இந்த இடத்துல வந்து பண்ணா ஒரு 2 தொட்டி ஒன்று வச்சிருக்கேன், 2 டேங்க் ஒன்று வச்சிருக்கேன். ரைட்டா? ரைட்டு. 2 டேங்க் ஒன்று இந்த மாதிரி நான் வச்சிருக்கேன். ரைட்? டேங்க். ஓகே, இந்த டேங்க்ல என்ன பண்றேன்னா தண்ணியை வந்து இவ்வளவு தூரத்துக்கு தண்ணி வந்து என்ன பண்ணிருக்கேன், இவ்வளவு தூரத்துக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், தண்ணி வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணா இந்த டேப் இருக்குல்ல, இங்க வந்து ஒரு பைப் போட்டு நான் என்ன பண்ணிருக்கேன், மூடி வச்சிருக்கேன். இந்த பைப் போட்டு என்ன பண்ணி வச்சிருக்கேன், நான் மூடி வச்சிருக்கேன். சொல்ற விஷயம் புரியுதா? இப்போ இந்த பைப்பை நான் எடுத்த உடனே என்ன ஆகும்? சொல்லு பார்க்கலாம். இந்த தண்ணி அப்படியே புஷ்ஷுன்னு இந்த இடத்துக்கு வருமா? தண்ணி என்ன பண்ணும்? இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுதா? ஆகும் தானே? அதுதான் வெப்பம். சரியா? அப்போ இந்த கான்செப்ட் வச்சு இதுபடி வந்து பார்த்தோன்னா வச்சுக்கேன், இப்போ அதிக வெப்பநிலை கொண்ட ஒரு பாடி இருக்குது. அதாவது அதிக வெப்பநிலைன்னா சூடான ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கேன். என்ன பொருள் இருக்கு? வெயிட் பண்ணு, நான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டா நான் சொல்லணும்னு சொல்லிட்டு விரும்புறேன். வெயிட் பண்ணு. இந்த இடத்துல 2 பாக்ஸ் ஒன்று வரைஞ்சிக்கலாம். இப்படி ஓகே, 2 பாக்ஸ் ஒன்று வரைஞ்சாச்சு. இந்த மாதிரி பிளாக் கலர்
இதுக்கும் வந்து இதுக்கும் என்ன பண்ணலாம்? ஸோ சேம் பிளாக் கலர் எடுத்துக்கலாமா? ஓகே, பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டு, சரியா? அப்போ இங்கே பாரு. எஸ், இது வந்து பார்த்தோன்னா என்னது, இது வந்து ஒரு சூடான பொருள். இது என்னது? ஒரு சூடான பொருள், சரியா? இது வந்து பார்த்தா ஒரு குளிரான பொருள். இது என்னது? ஸோ குளிரான பொருள். குளிர்னா என்னது? ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். ரைட்டா? இது என்னது? ஒரு குளிரான ஒரு பொருள், சரியா? அப்போ இங்கே வெப்பம் வந்து பார்த்தா எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சொல்லி பார்க்கலாம். விச் மீன்ஸ் இங்கே பாரு, இன்னும் இதை வந்து உனக்கு எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, இன்னும் உனக்கு எப்படி சொல்லணும்னா, இந்த வெப்பநிலை இருக்குல்ல, இந்த வெப்பநிலை இருக்கு இல்லையா, இந்த வெப்பநிலை வந்து வெப்பநிலைன்னா டெம்பரேச்சர்னு சொல்லுவோம், சரியா? இந்த வெப்பநிலையானது எதுக்கு? மூலக்கூறுகளின் அக ஆற்றலுக்கு நேர் தகவல் இருக்கும். மூலக்கூறுகளின் அக ஆற்றலுக்கு நேர் தகவல் இருக்கும், சரியா? அப்ப அக ஆற்றல் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அங்க என்ன இருக்கும்? இங்க பாரு, இதை ஏன் நான் சூடான பொருள்ல இருந்து குளிரான பொருளுக்கு பாயும் அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, இந்த வெப்பநிலை வந்து பார்த்தோன்னா, வெப்பநிலை எதுக்கு நேர் தகவல் இருக்கும்? மூலக்கூறுகளின் அக ஆற்றலுக்கு நேர் தகவல் இருக்கும். மூலக்கூறுகளின் அக ஆற்றல், சரியா? இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஓகே, இது என்னது? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று, ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ இந்த மூலக்கூறுகளின் அக ஆற்றல் அப்போ வந்து பண்ணா இங்க பாரு, இந்த சூடான பொருளுக்கு வெப்பநிலை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், ரைட்டா? வெப்பநிலை இது அதிகமா இருக்கும். குளிரான பொருளுக்கு வெப்பநிலை கம்மியா இருக்கும், சரியா? அப்போ வெப்பநிலை அதிகமா இருக்கும்போது இதுல இருக்கக்கூடிய இதோட அக ஆற்றல் எப்படி இருக்கும்? இங்க இதுக்கு அக ஆற்றல் வந்து பார்த்தா அதிகமா இருக்குமா இருக்காதா? புரியுதா? இங்க பாரு, இந்த சூடான பொருளுக்கு வெப்பநிலை வந்து ரொம்ப அதிகம். இந்த வெப்பநிலை அதிகமா இருக்கும்போது மூலக்கூறுகளினுடைய அக ஆற்றல் அப்படின்றது எப்படி இருக்கும்? அக ஆற்றல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். மூலக்கூறுகளின் அக ஆற்றல் அப்படின்றது எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமா இருக்கும். புரிஞ்சா? அப்போ இதற்கு ஆற்றல் அதிகமா இருக்கும், இதுக்கு வெப்பநிலை கம்மி. ஸோ ஆற்றலும் வந்து எப்படி இருக்கும்? ஸோ கம்மியா இருக்கும். ஆற்றலும் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்குமா இருக்காதா? கம்மியா இருக்குமா இருக்காதா? எஸ், ஆமா. அப்போ இதுக்கு எப்படி இருக்கும்? இதுக்கு வந்து ஆற்றல், இந்த பொருளுக்கு, சூடான பொருளுக்கு எப்படி இருக்கும்? ஆற்றல் வந்து அதிகமா இருக்குமா? இந்த பொருளுக்கு எப்படி இருக்கும்? ஆற்றல் வந்து பார்த்தா கம்மியா இருக்குமா? ஆற்றல் வந்து கம்மியா இருக்குமா? கம்மியா இருக்குமா இருக்காதா? எஸ், கம்மியா இருக்கும். அப்ப இங்க பாரு, வெப்பமானது எப்படி பாயும்? இங்க இருந்து எப்படி பாயும்? வெப்பநிலையானது, ஸோ வெப்ப பரிமாற்றம் அப்படின்னு இந்த மாதிரி நடக்குமா நடக்காதா? வெப்ப பரிமாற்றம் இந்த டைரக்ஷன்ல இருக்குமா? அதாவது சூடான பொருள் இருந்து குளிரான பொருளுக்கு என்ன ஆகும்? வெப்ப பரிமாற்றம் அப்படின்றது ஒண்ணு நடக்கும். வெப்ப பரிமாற்றம் அப்படின்றது என்ன நடக்கும்? நடக்கும், சரியா? சரி, ஓகேப்பா. இங்க இந்த வெப்பத்தை வந்து பண்ண ஒரு கலோரி என்பது, சரியா? ஒரு கலோரியோட மதிப்பு தெரிஞ்சு வச்சுக்கோ, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கலோரி என்பது எதுக்கு சமமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா 4.4.186 ஜூலுக்கு சமமா இருக்கும். 4.186 ஜூலுக்கு என்னவா இருக்கும்? சமமா இருக்கும். இதை தெரிஞ்சு வச்சுக்கோ. இது ஒரு முக்கியமான மதிப்பும் கூட. இது என்னது? ஒரு முக்கியமான மதிப்பும் கூட. ஓகேவா? சொல்ற விஷயம் புரியுதா? ஓகேப்பா. இப்போ வெப்பத்தை பத்தி ஃபுல்லா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்து நாம பார்க்க போறது என்னன்னா வெப்பநிலை. அதுக்கு அடுத்து நாம பார்க்க போறது என்னது? வெப்பநிலை. சரியா? சரி, ஓகே. வெப்பநிலை அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் இவ்வளவு நேரம் வந்து வெப்பம்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ பார்க்கறது வெப்பநிலை, சரியா? அதாவது வெப்பநிலை அப்படின்றது வந்து பார்த்தா என்னன்னா ஒன்றும் இல்லை, என்ன சொல்லலாம், இட்ஸ் அ டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ். நீ தமிழ்ல வந்து எப்படா சொல்லலாம் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு இது இருக்குது. ஆக்சுவலி வெப்பநிலைக்கு ஒரு நல்ல ஒரு கதையறி ஒன்று இருக்குது. ஸ்டேட் போர்ட் புக்கில் இன்னைக்கு கூட படித்த மாதிரி படித்தேன். இன்னைக்கு கூட எக்ஸாக்டாக இன்னைக்கும் படித்தேன், பட் மறந்துட்டேன். வெயிட் என்னவோ உண்டா, தமிழில் வந்து நல்லா இருக்கும் அது. அதாவது குளிர் தான் சொல்லுவாங்க. அதுலேயும் வந்து குளிர் அப்படி இப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் வெப்பநிலை என்பது பொருளின் சூடுத்தன்மை அல்லது குளிர்ச்சி தன்மையை குறிக்கிறது, சரியா? வெப்பநிலை என்பது என்னன்னா ஒரு பொருள் ஒன்றின் வெப்பநிலை என்பது பொருள் ஒன்றின் சூடுத்தன்மை மற்றும் குளிர்தன்மையை குறிப்பதாகும். சொல்ற விஷயம் புரியுதா? இப்போ வெப்பநிலை அப்படின்றதுனா ஒரு பொருள் எவ்வளவு சூடா இருக்கு, இல்ல ஒரு பொருள் எவ்வளவு சில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் அது. ஸோ வெப்பநிலை அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? சரி, ஓகே. இந்த வெப்பநிலை அப்படின்றது ஒரு அளவா அப்படின்னு சொன்னா, வெப்பநிலை என்பது ஒரு அளவு கிடையாது. வெப்பநிலை என்பது ஒரு 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 கான்செப்ட். அதாவது வந்து வெப்பநிலை என்பது ஒரு கருத்து. சரி, வெப்பநிலை என்பது என்னது? ஒரு கருத்து. ஓகே, ஒரு அளவு கிடையாது, ஒரு கருத்து, சரியா? வெப்பநிலைனா என்ன? இது எவ்வளவு சூடா இருக்குது, எவ்வளவு சில்லுன்னு இருக்கு அப்படின்றது தான் வெப்பநிலை. சொல்ற விஷயம் புரியுதா? சரி, ஓகே. இந்த வெப்பநிலை வந்து பார்த்தோன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து 100 டிகிரி செல்சியஸ் இருக்குது.
இப்போ 100 டிகிரி செல்சியஸ்ல இருக்குது அப்படின்னா அது என்னது? சூடு தன்மை அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? அது என்னன்னு சொல்லுவோம்? சூடு தன்மை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதே 0 டிகிரி செல்சியஸ்ல இருக்குது அப்படின்னா அது பேர் என்னது? அது வந்து குளிர்தன்மை. அது என்னது? குளிர்தன்மை. சொல்ற விஷயம் புரியுதா? சூடு தன்மைக்கும் குளிர்தன்மைக்கும் வித்தியாசம் புரிஞ்சுச்சா? சரி, ஓகே. இந்த வெப்பநிலை அப்படின்னா எல்லா அளவீட்டுக்கும் ஒரு எஸ்ஐ அலகு கண்டிப்பா இருக்கும். அப்ப இதோடைய எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெப்பநிலையினுடைய எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா என்னதுப்பா? கெல்வின். சரியா? எஸ்ஐ அலகு என்னது? கெல்வின். இதோடைய பரிணாமம் என்னது? ஸோ கே தான் இதோட பரிணாமம். கேன்றது என்னது? இதனுடைய பரிணாமம். சரியா? ஓகே. இந்த வெப்பநிலை வந்து ஒரு வெக்டார் அளவா ஸ்கேலார் அளவா? யாருக்கு தெரியும்? வெப்பநிலை என்பது ஒரு வெக்டார் அளவா ஸ்கேலார் அளவா அப்படின்னு பார்த்தோன்னா வெப்பநிலை என்பது ஒரு வெக்டார் அளவு. வெக்டார் அளவு. வெப்பநிலை என்பது ஒரு ஸ்கேலார் அளவு. சொல்ற விஷயம் புரியுதா? வெப்பநிலை என்பது என்ன? வெப்பநிலை என்பது ஒரு ஸ்கேலார் அளவு. வெப்பநிலை என்பது என்ன அளவு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஸ்கேலார் அளவு. என்ன அளவு? ஸ்கேலார் அளவு. நான் படிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் ஏன்னா நான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டை விட இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து பர்ஃபெக்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்ன வரைக்கும் பர்ஃபெக்டாக வருதானா பர்ஃபெக்டாக இல்லை. ஹேண்ட் ரைட்டிங்லாம் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணது இருக்குது. ஓகே. வெப்பநிலை என்பது என்னது? ஒரு ஸ்கேலார் அளவு. வெப்பநிலை என்பது என்னப்பா? ஸ்கேலார் அளவு. இன்னைக்கு இதை தான் வந்து தெளிவாக பார்க்க போறோம். இதை வச்சு நம்பர் ஆஃப் கொஷின்லாம் இல்லை, ஒரு 10 கொஷின் இருக்கும். இருந்தாலும் கான்செப்ட்ஸை வச்சு நிறைய கொஷின்ஸ் உனக்கு ஈஸியாக சால்வ் பண்ண மாதிரி நான் கொடுத்துருவேன். ஈஸியாக சால்வ் பண்ண மாதிரி உனக்கு நான் கொடுத்துடுவேன். சரியா? ஓகே. அடுத்தது வந்து பார்த்தோன்னா வச்சுக்கேன். அடுத்து வந்து பார்த்தா வெப்பநிலை மானி அப்படின்னு சொல்லுவாங்க. வெப்பநிலை மானினா தெர்மோமீட்டர். சரியா? தெர்மோமீட்டர் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. அடுத்து பார்க்கறது என்ன அப்படின்னா அடுத்து நம்ம பார்க்கறது வெப்பநிலை மானி, அதாவது தெர்மோமேட்ரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கு பார்க்கறது என்னது? வெப்பநிலை மானி. சரியா? அதாவது இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா தெர்மோமேட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மேட்ரின்னு சொல்லுவாங்க? தெர்மோமேட்ரி. இங்கிலீஷ்லையும் தெரிஞ்சு வச்சுக்கோ, இம்பார்ட்டன்ட் தான். இங்கிலீஷ்லையும் தெரிஞ்சு வச்சுக்கோ, தேவைப்படும். சரியா? ஓகேப்பா. ஓகே. அதாவது தெர்மோமேட்ரி, அதாவது வெப்பநிலை என்பது அப்படின்றது என்னன்னா வச்சுக்கேன், இது வந்து பண்ணா ஒரு இயற்பியலுடைய ஒரு பகுதி. இது என்னது? இயற்பியலினுடைய ஒரு பகுதி. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கேன், வெப்பநிலையை அளவிடுறதுக்கு பயன்படுது. சரியா? ஸோ இது என்ன பண்ணுது? வெப்பநிலையை அளவிட பயன்படுது. புரியுதா? சொல்ற விஷயம் புரியுதா? அதாவது என்னது? வெப்பநிலை மானி என்பது என்னன்னா வெப்பநிலையை அளவிட பயன்படக்கூடிய ஒரு கருவி. அது தெர்மோமீட்டர்னாலும் ஒண்ணுதான், தெர்மோமேட்ரினாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. வெப்பநிலை மானி தெர்மோமீட்டர் அப்படின்னாலும் வெப்பநிலை மானி தான், தெர்மோமேட்ரி அப்படின்னாலும் வெப்பநிலை மானி தான். சரியா? சரி, ஓகே. தெர்மோமேட்ரி அப்படின்றது என்னன்னா இது வந்து இயற்பியலின் ஒரு பகுதி. இதனால் முதல்ல சொல்ல வேண்டியது என்னன்னா இது இயற்பியலின் ஒரு பகுதி. இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் பிசிக்ஸ். இயற்பியலின் ஒரு பகுதி. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டனா இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பகுதி இது சரி. இது என்ன பண்ணோம்னா மெஷர்மெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். இட் டீல்ஸ் வித் மெஷர்மெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். அதாவது என்னது வெப்பநிலையை அளவிட பயன்படக்கூடிய ஒரு கருத்து. சரியா? இது வெப்பநிலையை அளவிட பயன்படுகிறது. இது என்ன பண்ணுது? வெப்பநிலையை அளவிட பயன்படக்கூடிய ஒரு கருத்து. வெப்பநிலையை அளவிட பயன்படுகிறது. இது வேறையா? வெப்பநிலையை அளவிட பயன்படுது. இது இந்த வெப்பநிலை மானி. சரியா? ஓகே. அப்போ இது வெப்பநிலையை அளவிட பயன்படுது அப்படின்னா இது அளக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு கருவி வேணுமா வேணாமா? இது அளக்கிறதுக்கு ஒரு கருவி வேணுமா வேணாமா? கண்டிப்பா வேணும். அங்களுக்கு என்ன தேவை? வெப்பநிலையை அளவிட பயன்படக்கூடிய கருவி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெப்பநிலையை அளவிட பயன்படும் கருவி வந்து பார்த்தா தெர்மோமீட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது வெப்பநிலை மானி தான் இங்கிலீஷ்லயும், தமிழ்ல வந்து வெப்பநிலை மானி தான். தெர்மோமேட்ரினாலும் வெப்பநிலை மானி தான், தெர்மோமீட்டர்னாலும் வெப்பநிலை மானி தான். ஸோ அதனால நீ இதை இங்கிலீஷ்ல தெரிஞ்சு வச்சுக்கிறது மஸ்ட். வெப்பநிலை மானி அப்படின்றது என்னன்னா தெர்மோமீட்டர். வெப்பநிலை மானி அப்படின்றது என்னது? தெர்மோமீட்டர். சொல்ற விஷயம் புரியுதா? புரியுதா நான் சொல்றது என்னன்ட்டு? சரி, ஓகேப்பா. ஓகே. அப்போ இந்த வெப்பநிலை மானி வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு வெப்பநிலை மானி வந்து சும்மா சாதாரணமா நம்ம இது என்னது ஈஸியா வந்து அப்படியே டக்குன்னு இப்படி இதில் வச்சோடனே நான் இதை அப்படியே காத்துல வச்சோடனே சும்மா சொயின்னு வராது. புரியுதா நான் சொல்றது என்னன்ட்டு? இப்போ தெர்மோமீட்டருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வாயிலையோ இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம உடம்புல எவ்வளவு வெப்பநிலை இருக்கு, ஒரு சுடு தண்ணியில வச்சு பார்த்துட்டு சுடு தண்ணியில வந்து எவ்வளவு வெப்பநிலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம படிப்போம். ஆமாவா? அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம என்ன பண்ணுவோம்? படிப்போம். கரெக்டா? சரி, ஓகே.
அப்போ இந்த வெப்பநிலைமானியை இந்த வெப்பநிலை அளவிட கண்டிப்பா நம்மளுக்கு என்ன தேவை? ஒரு பொருள் தேவை. சரியா? அது என்ன தேவை? வெப்பநிலை அளவிடணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு என்ன தேவை? ஒரு பொருள் தேவைப்படும். அத்தகைய பொருட்கள் வெப்பநிலையை அளவிட பயன்படக்கூடிய பொருட்களை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெப்பநிலை பொருட்கள், தெர்மோமெட்ரி சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? தெர்மோமெட்ரி சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது அதாவது என்னன்னா வெப்பநிலை மானியா, வெப்பநிலை மானினா கண்டிப்பா அந்த வெப்பத்தை அளவிடுறதுக்கு ஒரு பொருள் வேணும். அதனால சப்ஸ்டன்ஸ். சரியா? அதனால சப்ஸ்டன்ஸ். கொஞ்சம் இங்கிலீஷ் தமிழ் சொல்லிட்டு ரெண்டுமே கலந்து எழுதி போடும். சரியா? சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா பொருள். சரியா? அப்போ அந்த வெப்பநிலை மானியை பயன்படுத்தி வெப்பநிலையை அளக்கக்கூடிய, அதாவது வெப்பநிலையை அளவிட பயன்படக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா தெர்மோமெட்ரி சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன பொருட்கள்னு சொல்லுவாங்கன்னா வெப்பநிலைமானி பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பொருட்கள்னு சொல்லுவாங்க? வெப்பநிலைமானி பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வெப்பநிலைமானி பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வெப்பநிலைமானி பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கிலீஷ்ல என்னது? தெர்மோமெட்ரி சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்கப்பா? தெர்மோமெட்ரி சப்ஸ்டன்ஸ். புரியுதா நான் சொல்றது? சரியா? அதாவது கண்டிப்பா புரியும் தான் நம்புறேன். சரியா? கண்டிப்பா புரியும். நான் இருந்தாலும் கடைசியா உங்களுக்கு போகும்போது இந்த கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே உனக்கு என்ன பண்றேன்? ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரி நானே கொடுத்துட்டு போறேன். சரி, டக்குன்னு ஒரு ரிவிஷன் வந்து கொடுத்தது. ஓகேவா? சரி, ஓகேப்பா. அத்தகைய பொருட்கள் என்ன சொல்லுவாங்க? தெர்மோமெட்ரி சப்ஸ்டன்ஸ் அல்லது வெப்பநிலைமானி பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ அடுத்ததான் நம்ம ஒரு விஷயத்தை பத்தி படிக்க போறோம். அது என்ன விஷயம்னா தெர்மோமெட்ரி ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெப்பநிலைமானி அளவீடுகள். சரியா? இப்போ வெப்பநிலையினுடைய எஸ்ஐ அலகு கெல்வின். சரியா? அப்ப கெல்வின் அப்படின்றது என்னன்னா அது ஒரு அளவு. சரியா? கெல்வின் அப்படின்றது என்னன்னா அது ஒரு அளவு. சரியா? அந்த மாதிரி இந்த வெப்பநிலை அளவிடுறதுக்கு இன்னும் 2 அளவுகளும் இருக்கு. அது என்னென்ன அளவு அப்படின்னு பார்த்தோம்னா செல்சியஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்னு ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 அளவுகளை பத்தி தான் நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். சரியா? இந்த 3 அளவுகளை பத்தி நான் என்ன பண்றேன் உனக்கு தெளிவா சொல்றேன். ஓகேவா? இது கொஞ்சம் இது என்ன பண்ணிடலாம், கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடலாமா? எஸ், கரெக்ட் பண்ணிடலாமா? ஓகேன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சரி, ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, அப்போ இங்க நான் எழுதுறேன். சரியா? இங்க நான் என்ன எழுதுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா இங்க என்ன எழுதுனா வெப்பநிலைமானி அளவீடுகள். என்ன இது? வெப்பநிலைமானி. நான் அந்த வயதை போட்டு நகர்த்திங்கன்னா இது வெப்பநிலைமானி அளவீடுகள். என்னடா இது கரெக்டா வர மாட்டேங்குது? டிஸ்டர்ப் பண்ணாத. இது வேற வந்து சொதப்பிச்சுன்னா கடுப்பாயிடும். நான் வெப்பநிலைமானி அளவீடுகள் மொத்தம் 3 இருக்குது. சரியா? அதுல முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல பார்க்குறது செல்சியஸ். ஃபர்ஸ்ட் பார்க்குறது என்னது? என்ன ஆச்சு இதுக்கு? நல்லா தானே இருக்கு. பென் டேப் வேற என்னடா இது வேற மக்கள் பண்ணுதா? ஆல்ரெடி ஒரு டைம் இது பண்ணிச்சு. செல்சியஸ். சரியா? ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கெல்வின். ரெண்டாவது என்னது? கீழே தாண்டா சென்சிட்டிவ் பிரச்சனை கெல்வின். ஓகே, மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபாரன்ஹீட். மூணாவது என்னது? ஃபாரன்ஹீட். சரியா? ரைட்டு. ஓகே, இப்போ கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, செல்சியஸ் அப்படின்றது என்னன்னா ஜஸ்ட் செல்சியஸ் அது ஒரு அளவு. சரியா? இந்த கெல்வின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓகே, இந்த கெல்வின் அப்படின்றத வந்து அப்சல்யூட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? அப்சல்யூட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்சல்யூட் ஸ்கேல் அப்படின்னா என்னது? இது வந்து கமான் அப்சல்யூட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்சல்யூட்னா என்னது? இது ஒரு தனித்துவமான ஒரு அளவு. இது என்னது? ஒரு தனித்துவமான அளவு. சரியா? அது என்ன தனித்துவமான அளவு அப்படின்னா இது வந்து பண்ணா மற்ற அளவீடுகள் வந்து தனியா தெரியும். நீ வந்து செல்சியஸ்ல எடுத்து பார்த்தாலுமே செல்சியஸ் வந்து என்ன சொல்றது, செல்சியஸ்ல 100 டிகிரி செல்சியஸ் 150 டிகிரி செல்சியஸ்லயும் போகும். அதே சமயத்துல -2 டிகிரி செல்சியஸ் -3 டிகிரி செல்சியஸ் அப்படியும் போகும். ஃபாரன்ஹீட்ல வந்து 32 ஃபாரன்ஹீட்டும் இருக்கும். அதே சமயத்துல -32 ஃபாரன்ஹீட்டும் இருக்கும். ஆனா இந்த கெல்வின் இருக்குல்ல, இந்த கெல்வின் மட்டும் என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தோம்னா வச்சுக்கேன், கெல்வின் மட்டும் மைனஸ்ல வரவே வராது. மைனஸ்ல மட்டும் என்ன ஆகாது? வரவே வராது. 0 கெல்வின்னா 0 டிகிரினா 0 டிகிரி, அவ்வளவுதான். புரியுதா? கெல்வின் வந்து 0 தான் கடைசி. ஸோ இது எப்பயுமே என்னவா இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். அதனாலதான் வந்து இந்த கெல்வின் வந்து ஒரு தனித்துவமான ஒரு அளவு. சரியா? கெல்வின் அப்படின்றது என்னன்னா இந்த கெல்வின் இருக்கு இல்லையா, இந்த கெல்வின் வந்து ஒரு தனித்துவமான அளவு.
என்னது ஒரு தனித்துவமான அளவு. சரியா? ஓகே. இந்த ஃபாரன்ஹீட் அப்படின்றது என்னன்னா, இதை ஏன் தனித்துவமான அளவு அப்படின்னு சொல்றோம்னா, அதுக்கு காரணம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இது எப்பயுமே வந்து பார்த்தா நேர்குறி மதிப்புடையது. இது என்னது எப்பயுமே என்னவா இருக்கும்? நேர்குறி மதிப்புடையதா இருக்கும். ஆல்வேஸ் பாசிட்டிவ். யாரு இந்த கெல்வின் இருக்காப்ல இல்லையா, எப்பயுமே பாசிட்டிவா தான் இருப்பாங்க. சரியா? இந்த ஃபாரன்ஹீட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா 2 விஷயத்த நம்ம சொல்லலாம். ஓகே. முதல்ல கண்டுபிடிச்ச டெம்பரேச்சர் ஸ்கேல் இதுதான். முதல்ல கண்டுபிடிச்ச டெம்பரேச்சர் ஸ்கேல் இது ஃபாரன்ஹீட் தான். ஓகே. 2வது விஷயம் என்னன்னா, ஸோ இதுதான் வந்து இந்த வெப்பநிலையை அளக்கக்கூடிய அளவீடுகளிலே ரொம்ப ரொம்ப சிறியது. ஓகே. சிறிய அளவீடு, ஸ்மாலஸ்ட் யூனிட். ஓகே. சிறிய அலகு. சரியா? இது என்னது? இது வந்து பண்ணா ஒரு சிறிய அலகு. சரியா? அதுக்கப்புறமா வந்து பண்ணா முதலில் கண்டறியப்பட்டது. ஸோ அதை நீயே யோசிச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் ஸ்கேல். சரியா? முதல் வெப்பநிலைமானி அளவு. ஓகேப்பா. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஓகே. எஸ் ரைட். சரியா? இப்போ நான் உனக்கு ஒரு கிராஃப் ஒன்று சொல்கிறேன்ப்பா. ஓகே. ஒரு கிராஃப் உனக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். கமான். சரியா? இது என்னது? ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். சரியா? இந்த எக்ஸ் அச்சில் நான் என்ன எடுத்துக்கேன் அப்படின்னா, இந்த எக்ஸ் அச்சில் நான் வந்து என்னுடைய வெப்பநிலையை எடுத்துக்கிறேன். எக்ஸ் அச்சில் என்ன எடுத்துக்கிறேன்? வெப்பநிலையை எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த ஒய் அச்சில் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒய் அச்சில் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்? அழுத்தத்தை நான் எடுத்துக்கிறேன். ரைட்டா? ஒய் அச்சில் நான் அழுத்தத்தை எடுத்துக்கிறேன். ரைட்? வெயிட் பண்ணுறேன். இது கொஞ்சம் இந்த ஒயர் தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மக்கள் பண்ணுறது ஒன்றும் இல்லை. ரைட்டு. இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகே. அழுத்தத்தை நான் எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ இந்த அழுத்தத்துக்கும் நான் வெப்பநிலைக்கும் நான் வந்து பார்த்தோன்னா ஒரு வரைபடம் வரையணும் அப்படின்னா, அந்த வரைபடம் எனக்கு எப்படி இருக்குன்னா, எனக்கு நேர்கோடான வரைபடமா இருக்குது. எனக்கு என்னவா இருக்குது? நேர்கோடான வரைபடமா இருக்குது. சரியா? நேர்கோடான வரைபடம். எனக்கு என்ன கிடைக்குது? எனக்கு ஒரு நேர்கோட்டு வரைபடம் ஒன்று கிடைக்குதுப்பா. சொல்யூஷன் புரியுதா? ஸோ அப்போ இந்த அழுத்தத்துக்கும் வெப்பநிலைக்கும் இடையே உள்ள அந்த வேரியேஷன் அப்படின்ற அந்த மாறுபாடு அப்படின்றது எனக்கு ஒரு நேர்கோட்டு மாறுபாடா இருக்குது. அதாவது இந்த இடத்துல பார்த்தோன்னா வச்சுக்கேன், இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா, ஸோ என்னுடைய இந்த இடத்துல வந்து போனால் 0 கெல்வின், அதாவது கெல்வினோட மதிப்பு 0 கெல்வினா இருக்குது. இந்த இடத்துல 0 கெல்வின் அப்படின்னா என்னது? 0 கெல்வின். அப்போ இந்த இடத்துல 0 கெல்வின்னா வச்சுக்க, குறைந்தபட்ச செல்சியஸை சொல்லும் போது என்னது? -273.15 டிகிரி செல்சியஸ் இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருக்கும்போது வெப்பம் என்ன ஆகுது? இந்த இடத்துல இருக்கும்போது அழுத்தம் வந்து பண்ண 0 ப்ரெஷரா இருக்குது. ஓகே. அந்த இடத்துல எந்த விதமான வெப்பநிலையும் இந்த இடத்துல கிடையாது. ஓகேவா? அப்போ வெப்பநிலை வந்து ரொம்ப 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 கம்மியா இருக்கும்போது என்னோட அழுத்தம் எப்படி இருக்கு? 0வா இருக்கு. இதே வெப்பநிலை அதிகரிக்க என்ன ஆகுது பாரு? வெப்பநிலை அதிகரிக்க அழுத்தம் என்ன ஆகிட்டே இருக்கு? அதிகரிச்சுட்டே இருக்கா? இங்க வெப்பநிலை அதிகமாகுது. இங்க பாரு, இந்த இடத்துல வெப்பநிலை அதிகமாகுது, அழுத்தம் என்ன ஆகுது? அதிகமாகுது. இங்க வெப்பநிலை அதிகமாகுது, அழுத்தம் அதிகமாகுது. அப்ப அழுத்தம் வந்து என்ன ஆகிட்டே இருக்குது? ஸோ வெப்பநிலைக்கு நேர் தகவல் இருக்குது. அப்போ வெப்பநிலை அதிகமாக அழுத்தம் என்ன ஆகிட்டே இருக்கும்? அழுத்தம் அந்த இடத்துல அதிகரிச்சுட்டே இருக்கும். புரியுதா? புரியும்னு நினைக்கிறேன். சரியா? என்னடா இது கொஞ்சம் மக்கள் பண்ணது ஓவர். வழக்கமா இந்த மாதிரி பண்ணாது இந்த பென் டேப். கமான் செலகுட்டி. ஐ ஹோப் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன் இப்போ. ரைட்டு. சரியா? அப்போ ஏதோ சொல்ல வந்தேன். என்னதுப்பா? என்ன சொல்ல வந்தேன்? அப்போ இதில் இருக்கக்கூடிய மாறுபாடு அப்படின்றது என்ன எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்த மாறுபாடு வந்து பண்ணால் எனக்கு ஒரு நேர்கோட்டு மாறுபாடாக இருக்கும். அப்போ அழுத்தத்துக்கும் வெப்பநிலைக்கு இருக்கக்கூடிய மாறுபாடு என்னவா இருக்குன்னா, ஒரு நேர்கோட்டு மாறுபாடு. சரியா? அப்போ நேர்கோட்டு மாறுபாடாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன ஃபாலோ பண்ணணும்னா, என்னது? ஈக்குவேஷன் ஆஃப் லைன். சரியா? ஈக்குவேஷன் ஆஃப் லைன்னா நேர்கோட்டு சமன்பாடு. இது வந்து பண்ணால் என்ன பண்ணும்? நேர்கோட்டு சமன்பாடு என்ன பண்ணும்? ஃபாலோ பண்ணும். சரியா? பின்பற்றும். நேர்கோட்டு சமன்பாடை பின்பற்றும். இது என்னவா இருக்குது? நேர்கோட்டு மாறுபாடாக இருக்குது. ஓகே. இதோடைய மாறுபாடு நேர்கோட்டு மாறுபாடாக இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக என்னத்தை ஃபாலோ பண்ணும்? நேர்கோட்டு சமன்பாடை பின்பற்றுமா? நேர்கோட்டு சமன்பாடு என்ன பண்ணும்? பின்பற்றும். அது என்ன? நேர்கோட்டு சமன்பாடுன்னா எல்லாத்துக்கும் y = mx + c அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? y = mx + c அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லிப்போம். ஆமாவா?
ஓகே. அப்போ இங்க அந்த அழுத்தம் இருக்கு இல்லையா? இப்ப இங்க பாரு. இந்த அழுத்தமும் டெம்பரேச்சர் வேரிஸ் லீனியர்லி வித் தெர்மோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி. அதாவது வெப்பநிலைமானியுடைய பண்புகள் இருக்கு இல்லையா? அதாவது இந்த வெப்பநிலைமானி பண்புகளானது இந்த வெப்பநிலையை வந்து எப்படி மாறுபடுது? இந்த வெப்பநிலைமானி பண்புகளை வச்சு நேர்கோட்டுல மாறுபடுது அப்படின்னு சொன்னாங்க. நேர்கோட்டு மாறுபாடு இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது தமிழ்ல சொல்ல வரல. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா டெம்பரேச்சர் வேரிஸ் லீனியர் வித். ஓகே, அதாவது அந்த டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா? டெம்பரேச்சர் வந்து தெர்மோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டியோட என்ன ஆகுது? வேரியபிள் வந்து பண்ணா ஸ்ட்ரெயிட் லைன் வேரியேஷனா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதாவது எப்படி சொல்லலாம்னா வெப்பநிலையானது வெப்பநிலையானது இது எப்படி எழுதலாமா? வெப்பநிலையானது வெப்பநிலை வெப்பநிலைமானி பண்புகளுடன் எப்படி வேரி ஆகுது? வெப்பநிலைமானி பண்புகளுடன் நேர்கோட்டு மாறுபாடு இருக்குது. வெப்பநிலைமானி பண்புகளுடன் நேர்கோட்டு மாறுபாடு காணப்படுகிறது. புரிஞ்சா? புரியலையா? சரி, கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். சரியா? அப்போ இந்த வெப்பநிலைமானி பண்புகள் சொல்றது அது என்ன ப்ரோ? வெப்பநிலைமானி பண்புகள் அப்படின்னா நீளம், சரியா? லென்த்து, ப்ரெஷரு, அப்புறமா என்னது அழுத்தம், லென்த்து, அழுத்தம், ப்ரெஷர் எல்லாம் ஒண்ணுதான். நீளம், அழுத்தம், அதோடைய கன அளவு, வால்யூமு, அதுக்கப்புறமா எதிர்க்கக்கூடிய பண்பு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ரெசிஸ்டன்ஸ். ஒரு தெர்மோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோன்னா அந்த தெர்மோமீட்டருடைய லென்த்து, அப்புறமா அதுல இருக்கக்கூடிய அந்த அழுத்தம், சரியா? தெர்மோமீட்டர்ல கண்டிப்பா ப்ரெஷர் இருக்கும், சரியா? அதுக்கப்புறமா என்ன இருக்கும்? வால்யூம். ஏன் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு கேட்டா வச்சுக்க, விச் மீன்ஸ் அங்க டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா அங்க ப்ரெஷர் அதிகமாகும். ப்ரெஷர் அதிகமானாதான் அந்த பிளாட்டினம் அந்த ஒயர்ல வந்து பார்த்தா அந்த என்னது மெர்க்குரி இருக்கும், சரியா? மெர்க்குரிக்கு ஒரு அழுத்தம் தேவைப்படும் இல்லையா? அந்த அழுத்தம் தேவைப்படும் போது அந்த மெர்க்குரி என்ன பண்ணும்? மேலே எழும்பும், சரியா? அதே மாதிரி அந்த தெர்மோமீட்டர்னா கண்டிப்பா நீளம் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், அது எல்லாமே இருக்கும், சரியா? அப்ப இந்த வெப்பநிலைமானி பண்பு அப்படின்றது என்னன்னா வெப்பநிலைமானி பண்புகள் அப்படின்றது என்னது சொல்லு பார்க்கணும் டக்குன்னு. வெப்பநிலைமானியின் பண்புகள் என்ன? வெரி குட். ஏதாவது நீளம், அதுக்கப்புறமா என்னது அழுத்தம். இப்ப சொன்ன அழுத்தம். அதுக்கடுத்து என்னதுப்பா? கன அளவு. அதுக்கடுத்துதான் என்னது? எதிர்ப்பு தன்மை. சரியா? சொல்யூஷன் புரிஞ்சா? ரைட்டு. ஓகேவா? ஐ ஹோப் புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். இதெல்லாம் வந்து பண்ணா தெளிவா புரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். ஓகேவா? தெளிவா புரிஞ்சா? சரி, ஓகேப்பா. சரி, ஓகே. இங்க நேர்கோட்டு சமன்பாடுன்னு ஒரு விஷயம் சொன்னோம்ல. அந்த நேர்கோட்டு சமன்பாடை பத்தி இந்த ஸ்லைட் வேணா அடுத்த ஸ்லைட்ல நான் டிஸ்கஸ் பண்றேன். சரியா? இப்போ அடுத்து பார்க்கறது என்னன்னா இந்த நேர்கோட்டு சமன்பாடு. அதுக்கடுத்து பார்க்கறது என்னது? இந்த நேர்கோட்டு சமன்பாடு. ஓகே. கண்டிப்பா நேர்கோட்டு சமன்பாடு அப்படின்னா நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். நேர்கோட்டு சமன்பாடுல பேசிக் மேக்ஸ்ல பார்த்திருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். நேர்கோட்டு சமன்பாடுல ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். என்ன விஷயம் சொல்லியிருப்போம் சொல்லு பார்ப்போம். ஒரு பொருள் வந்து நேர்கோட்டுல இயங்கணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவை? 2 ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வேணும். எனக்கு என்ன தேவை? 2 ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இங்க தேவையா இல்லையா? ஆமாவா இல்லையா? எனக்கு நேர்கோட்டு சமன்பாடு அப்படின்னா இதுவும் வந்து பண்ணா ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்டா இருக்கணும், இதுவும் ஃபிக்ஸ்டு பாயிண்டா இருக்கணும். 2 ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கு நடுவுல தான் என்ன பண்ணோம்னா ஒரு நேர்கோடு இருக்கும், சரியா? இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் 2 ஃபிக்ஸ்டு பாயிண்ட் எங்க வேணாலும் இருக்கும், புரியுதா? ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இங்கே இருக்கலாம், இன்னொரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இங்க இருந்தாலும் அதோட ஸ்டேட் ரெண்டுத்தையும் நினைச்சா என்ன தான் இருக்கும்? நேர்கோட்டா தான் இருக்கும், புரியுதா? அப்போ இங்க நான் டெம்பரேச்சர் ஸ்கேல நான் உருவாக்கணும் அப்படின்னா, சரியா? இங்க நேர்கோட்டு இங்க வந்து பண்ணா அந்த மாறுபாடு, அந்த வெப்பநிலை மாறுபாடு அப்படிங்கிறது நேர்கோடுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியாச்சு, சரியா? அப்ப இந்த வெப்பநிலை அளவிடுறதுக்கு எனக்கு எத்தனை பாயிண்ட் தேவை? 2 பாயிண்ட் தேவை. எனக்கு என்ன தேவை? 2 விதமான பாயிண்ட் தேவை. சொல்யூஷன் புரியுதா? அதுவும் எந்த மாதிரி பாயிண்ட் வேணும்? 2 நிலையான புள்ளிகள் எனக்கு தேவைப்படுது, சரியா? ஓகேவா? முதல்ல இந்த நேர்கோட்டு சமன்பாடு அப்படின்றது என்னன்னா இங்க பாரு, y மைனஸ் y1 டிவைட் பை அதான y2 மைனஸ் y1 இஸ் ஈக்குவல் டு x மைனஸ் x1 டிவைட் பை x2 மைனஸ் x1. சொல்லலாமா சொல்லக்கூடாதா? இதுதான் வந்து நேர்கோட்டு சமன்பாடு. இதுதானது என்னோட நேர்கோட்டு சமன்பாடு. ஓகேவா? ஓகே. அப்போ இந்த நேர்கோட்டு சமன்பாடு அப்படின்னா எனக்கு உருவாக்குறதுக்கு ரெண்டு நிலையான புள்ளிகள் தேவை. ஓகேவா? அப்போ இங்க வெப்பநிலையை அளவிட, சரியா? வெப்பநிலையை அளவிட இரண்டு நிலையான புள்ளிகள் தேவை.
ஓகேவா? ஸோ பார்க்கலாமா? எஸ் பார்க்கலாமா? சரியா? அப்போ 2 லைன் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டோம். நம்ம என்ன சொல்றோம்? 2 லைன் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டோம். இப்போ அந்த 2 லைனை நம்ம டிரா பண்ணி ஆகணும் கண்டிப்பா. 2 லைன் தான் தேவை நம்மளுக்கு. ஸோ டிரா பண்ணி ஆகணும். கரெக்டா? எஸ். ஓகே. ஸோ சேம் இதே மாதிரி இன்னொன்னு எனக்கு வேணும். ஓகே. அதுக்கடுத்து இன்னொன்னு நடுவுல இது வேண்டாம். சரியா? என்னடா பிக்சர்ஸுக்கே போகுது அகைன். நான் பிக்சர்ஸை தான் கிளிக் பண்ணணும். ரைட்டா? ஓகே. எனக்கு ஆனால் இதோட லைன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி இருக்கக்கூடாதே. எஸ், இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இது நல்லாயிருக்கும். ஓகே, சரியா? அப்போ இந்த ஸ்கேல் இருக்குல்லையே, இது வந்து நான் என்னத்துக்கு அப்படின்னா, இதை வந்து பார்த்தா நான் என்னத்துக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து இப்போ வந்து வெப்பநிலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த வரைக்கும் 2 விதமான ஒன்று இருக்குது. ஓகே, ஒன்று வந்து பார்த்தோன்னா என்னது, ஒன்று வந்து பாயிலிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். அதாவது ஒரு புள்ளி என்னன்னா கொதிநிலை. சரியா? வெப்பநிலைன்னு ஒன்று 2 விதமானது இருக்குண்டா. ஒன்று குளிரா இருக்கணும், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா அது ரொம்ப சூடா இருக்கணும். ஓகே, ரொம்ப சூடா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு என்ன இருக்கணும், கொதிநிலை கண்டிப்பா இருக்கும். சரியா? ரொம்ப குளிர் அப்படின்னா அது என்ன இருக்கும், உருகி போயிருக்கும். உருகி போறதுன்னா என்னப்பா, ஃப்ரீசிங் பாயிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா? உருகு நிலை. ஓகே, ஒன்று உருகு புள்ளி, இன்னொன்று வந்து என்னது, கொதி புள்ளி. சரியா? கொதிநிலை புள்ளி, இன்னொன்று வந்து உருகு நிலை புள்ளி. ஓகே, 2 விதமான விஷயம் இருக்கும். சரியா? அப்போ 2 நிலையான புள்ளிகள் தேவையா? அப்ப இந்த நிலையான புள்ளி என்னத்துக்கு, இந்த மேலக்கிற நிலையான புள்ளி நான் என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, என்னுடைய கொதிநிலை புள்ளின்னு சொல்லிட்டு எடுத்துக்கேன். இதை நான் என்னத்துக்கு, கொதிநிலை புள்ளி, அதாவது ஃப்ரீசிங் பாயிலிங் பாயிண்ட், கொதிநிலைன்னு சொல்லிட்டு எடுத்துக்கேன். கொதிநிலை. சரியா? இது என்னது அப்படின்னா, இது என்னோட ஃப்ரீசிங் பாயிண்ட். இது என்னோட ஃப்ரீசிங் பாயிண்ட் என்னது, உருகு நிலை. இது என்னது, என்னுடைய உருகு நிலைனா உருகி போறது இல்லையா? அப்போ என்னடா இதை சொல்லலாம், ஃப்ரீஸ்னா என்னது? சரி, ஓகே, உருகு நிலைனே வச்சுக்கலாம். ஓகேவா? என்ன பண்ணது சரி தெரியல. ரைட்டா? அப்போ செல்சியஸ் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா செல்சியஸ்ல குறிப்பிடுறேன். செல்சியஸ்ல குறிப்பிடும் போது வந்து பண்ணா இதோட கொதிநிலையோட மதிப்பு என்னவா இருக்கும், 100 டிகிரி செல்சியஸ். ஆமாவா? இதோட உருகு நிலையோட மதிப்பு என்னவா இருக்கும், சொல்லு பார்க்கலாம் டக்குன்னு. உருகு நிலையோட மதிப்பு 0 டிகிரி செல்சியஸா? அடுத்து நான் கெல்வினுக்கு வரேன். அடுத்து என்ன பண்ணேன், நான் கெல்வினுக்கு வரேன். சரியா? கெல்வினுக்கு வரேன். அப்போ கெல்வினுக்கு வந்தபோது வந்து பண்ணா அதோடைய கொதிநிலையோட மதிப்பு என்னவா இருக்கும், கெல்வின்ல அதோடைய கொதிநிலையோட மதிப்பு எவ்வளவு இருக்கும், எவ்வளோடா, 373 கெல்வினா, 373 கெல்வின் வெப்பநிலையில இருக்கும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தோன்னா இங்க என்னது, இதே சொல்லணும்னா என்னது, ஸோ இதோடைய உருகுநிலை சொல்லணும்னா 273 கெல்வின். இதே ஃபேரன் ஹீட்ல சொல்லலாம்ப்பா. சரியா? ஃபேரன் ஹீட்ல சொல்லலாம். ஃபேரன் ஹீட்னு சொல்லும் போது எவ்வளோப்பா, இதோடைய உருகுநிலை எவ்வளோ, 32 ஃபேரன் ஹீட்டு. இதே இதோட கொதிநிலை எவ்வளோ, 212 ஃபேரன் ஹீட்டு. 212 ஃபேரன் ஹீட்டு. சரியா? அப்போ இதை தூக்கின்னு போயிட்டு அப்படியே இங்க சப்ஸ்டியூட் பண்ணு. இங்க தூக்கின்னு போயிட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணா என்ன தெரியுமா வரும், சப்ஸ்டியூட் பண்ணா இங்க ஒரு விஷயம் ஒன்று வரும். சரியா? அது என்ன தெரியுமாப்பா, என்ன வரும்னு தெரியுமா? இங்க பாரு, ரொம்ப ஈஸி. இங்க பாரு, இங்க y இருக்கா, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல செல்சியஸ் நடுவில் இருக்கிறது தான் இது. சரியா? ஃபர்ஸ்ட் இங்க செல்சியஸ். அப்போ சி மைனஸ் இந்த கலர் வேணாம், ஒயிட் கலர் வச்சுக்கலாம். அப்போ என்னது, சி மைனஸ் y1ஓட வேல்யூ எவ்வளோ, 0வா? சி மைனஸ் 0 டிவைட் பை என்னது, 100 மைனஸ் 0 இஸ் ஈக்குவல் டு, இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்னா நான் கெல்வினை போடுறேன். சரியா? அப்போ k மைனஸ் 273 டிவைட் பை எவ்வளோப்பா, 373 மைனஸ் 273. 273. ரைட்? அதுக்கப்புறமா பாரு, அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், ஃபேன் ஹீட் பண்ணலாமா? ஃபேன் ஹீட்டு. ஸோ எஃப் மைனஸ் 32 டிவைட் பை டிவைட் பை எவ்வளோ, 212 மைனஸ் 32 சொல்லலாமா? எஸ், இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலேஷன், ஞாபகம் வச்சுக்கோ. இது என்னது, ஒரு முக்கியமான ரிலேஷன், ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? சரி, ஓகேப்பா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கன்வர்ஷன் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு அளவீடுல இருந்து எப்படி வந்து இன்னொரு அளவீடுக்கு நம்ம மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா? இப்போ என்ன பண்ணலாம், மாற்ற போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம மாத்துறது என்னன்னா செல்சியஸ்ல இருந்து. சரியா? ஃபர்ஸ்ட் பார்க்கறதுனால செல்சியஸ்ல இருந்து நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா கெல்வினுக்கு மாற்ற போறோம். செல்சியஸ்ல இருந்து என்ன பண்ண போறோம், கெல்வினுக்கு மாற்ற போறோம். சரியா? மாத்தலாமாப்பா, மாத்தலாமா? ரெடியா? என் கூட சேர்ந்து மாத்துங்க பார்க்கலாம். அப்போ செல்சியஸ் என்னது, சி மைனஸ் 0 சமம் 100 மைனஸ் 0 இஸ் ஈக்குவல் டு கெல்வினுக்கு இங்க என்னப்பா, கே மைனஸ் 273 டிவைட் பை 373 மைனஸ் 273 வருமா? ரைட்டா? அப்போ என்ன வந்துச்சு பாரு, சி பை 100 இஸ் ஈக்குவல் டு என்னது,
கே மைனஸ் 273 டிவைடட் பை கே மைனஸ் 273 டிவைட் பை 100ன்னு வந்துருமா? 100ன்னு சொல்லிட்டு வந்துருமா? அதான் வருமா? அதான் ரைட்டா? அப்போ இங்க பாரு, இதுவும் காலி ஆயிடுச்சு. அப்போ கெல்வினோட மதிப்பு என்னப்பா? கெல்வின் இஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் 273. சரியா? 273 கரெக்ட் தான். 273 ரைட்டா? ஓகேவா? அப்போ கெல்வினுக்கும் செல்சியஸ்க்கு இருக்கக்கூடிய இது என்னது? ஸோ கெல்வினுக்கும் செல்சியஸ்க்கு இருக்கக்கூடிய ரிலேஷனா உறவு வந்து பண்ணா சி பிளஸ் 273. அதாவது இப்போ எனக்கு வெப்பநிலை செல்சியஸ் 40 டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துருக்கான். அதை கெல்வினுக்கு மாத்திரம் அப்படின்னா என்னது? 273 போட்டு மாத்திடு, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. சரியா? இதே வந்து உனக்கு வந்து கெல்வின்ல புரியுதா? இங்க பாரு, ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இந்த வெப்பநிலை என்னது, வெப்ப பொருளின் வெப்ப பண்புகள் சொல்லிட்டு ஒரு பாடம், தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ல இருக்குல்ல, அங்கதான் செல்சியஸ், கெல்வின், ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி போடுவோம். ஓகே. ஆனா வெப்ப இயக்கவியல், தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் கேடிஜி, வாயுக்களின் இயக்கவியல் கொள்கையில வந்து பார்த்தோன்னா அப்படி மாத்தி போடக்கூடாது. மாத்தி என்ன பண்ணக்கூடாது? போடக்கூடாது. என்ன பண்ணணும்? அப்படியே கெல்வின் அங்க வந்து கெல்வின் மட்டும்தான் நீ பயன்படுத்தணும். அந்த 2 லெசன் என்ன பண்ணணும்? கெல்வின் மட்டும்தான் பயன்படுத்தணும். அங்க செல்சியஸ்ல கொடுத்தாலும் உனக்கு கெல்வின்ல மாத்த தெரியணும், இல்லை ஃபாரன்ஹீட்ல கொடுத்தாலும் உனக்கு கெல்வின்ல மாத்த தெரியணும். புரியுதா? அதுக்குதான் இந்த லெசன் வந்து பேசிக். ஓகே. அந்த லெசனுக்கான பேசிக்ஸ் தான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அந்த லெசனுக்கான பேசிக்ஸ் தான் என்ன பண்ணிருக்கான், இந்த இடத்துல அவங்க டோட்டலா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரெண்டாவது வந்து பார்த்தா ரெண்டாவது எதை வச்சு மாத்தலாம்? ரெண்டாவது வந்து பண்ணா செல்சியஸ்ல இருந்து ஃபாரன்ஹீட்டுக்கு மாத்தலாமா? எஸ், செல்சியஸ்ல இருந்து ஃபாரன்ஹீட்டுக்கு மாத்தலாம். ஃபாரன்ஹீட் மாத்தலாமா? மாத்தலாமா? ரெடியா நண்பர்களே? மாத்துவோமா? எஸ், மாத்தலாமா? சரியா? ஃபாரன்ஹீட் அப்படின்னா என்னது? செல்சியஸ்க்கு வந்து என்னது? C - 0 = என்னதுப்பா? C - 0 = 100 - 0, 100 - 0 = ஃபாரன்ஹீட்ல என்னது? F - 32 டிவைட் பை 212 - 32. ரைட்டா? அப்ப என்ன வரும் பாரு? C/100 சமம் என்னது? F - 32 டிவைட் பை F - 32 டிவைட் பை 180. ஸோ இதுவும் காலி ஆயிடும். அப்ப என்ன தெரியுமா ஆன்சர் வரும்? C = ஃபாரன்ஹீட் தான் எனக்கு தேவை. ஃபாரன்ஹீட் தான் தேவை. அப்ப ஃபாரன்ஹீட் = 9/5 செல்சியஸ் 32, செல்சியஸ் பிளஸ் 32. இதுதான் வந்து இன்னொரு ஃபார்முலா. இதுதான் அது இன்னொரு ஒரு முக்கியமான ஃபார்முலா. ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? புரிஞ்சா? இது என்னது? செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட்டுக்கு மாத்துது. ஓகே. இப்போ அடுத்து கடைசியா பாக்குறதுன்னா ஃபாரன்ஹீட்ல இருந்து கெல்வினுக்கு மாத்தப்போம். அடுத்ததான் நம்ம பாக்குறது மூணாவதா பாக்குறது ஃபாரன்ஹீட்ல இருந்து கெல்வினுக்கு மாத்தப்போம். இதுதான் வந்து கடைசி. ஃபாரன்ஹீட்ல இருந்து கெல்வினுக்கு மாத்தலாமா? ஃபாரன்ஹீட் இருந்தது என்னது? F - 32 டிவைட் பை 212 - 32. அப்போ கெல்வினுக்கு K - 273 டிவைட் பை எவ்வளோப்பா? டிவைட் பை எவ்வளோ வந்துச்சு? -273. ரைட்? அப்போ F - 32 டிவைட் பை எவ்வளோ? F - 32 டிவைட் பை என்னது? 180 சமம் K - 273 டிவைட் பை 100. சரியா? இதை மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோ. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி போட தேவையில்லை. சிம்பிளிஃபை பண்ணி உனக்கு எப்படி கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கோ, சிம்பிளிஃபை பண்ணி நீ போட்டுக்கோ. சரியா? சிம்பிளிஃபை பண்ணி என்ன பண்ணிக்கோ, நீ போட்டுக்கோ. அது உன்னோட திறமை. ஓகேவா? ஓகே. இப்போ உனக்கு வந்து பண்ண ஒரு தமுத்துன்னு ஒரு சின்னதாக ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோ. இங்க எஸ், ஓகே, ஒரு சின்ன தமுத்துண்டு விஷயம் சொல்கிறேன். ஓகேவா? என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. செல்சியஸ்ல வெப்ப மாற்றம் அப்படின்னு எவ்வளோ? 0 டிகிரில இருந்து எவ்வளோ போகுது? 100 டிகிரி வரைக்கும் இருக்குமா? ஆமாவா? இதோட குறைந்தபட்ச மதிப்பு, இதோட அதிகபட்ச மதிப்பு. ரைட்டா? அப்போ இங்க சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எவ்வளோ? அப்போ இங்க வந்து பண்ணா வெப்பநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் எவ்வளோ? 100 டிகிரி செல்சியஸ், 100 டிகிரி. ஓகேவா? அதே கெல்வின் எடுத்துக்கோ. கெல்வின் எடுத்துக்கோ பார்க்கலாம். கெல்வின்ல பொறுத்த வரைக்கும் இங்க எவ்வளவு பாரு? கெல்வின்ல 273 வரைக்கும் போகுமா? 273 வரைக்கும் போகும். அப்ப இங்க ஏற்படக்கூடிய வெப்பநிலை மானி எவ்வளவு பாரு? வெப்பநிலை மாற்றம் அதே 100 டிகிரி தான். அதே என்னது? 100 டிகிரி தான். சரியா? அப்போ இங்க வெப்பநிலை மாற்றம் அப்படின்றது என்ன? ஓகே, இங்க வெப்பநிலை மாற்றம் வந்து எதுக்கு? கெல்வினுக்கும் செல்சியஸ்க்கு என்னவா இருக்கும்? வெப்பநிலை மாற்றத்தின் அளவு ஒரே மாதிரி இருக்கும். சரியா? கெல்வின் மற்றும் செல்சியஸ்னுடைய, அதாவது செல்சியஸ் 27 டிகிரி செல்சியஸ் மாறுபட்டிருக்கு அப்படின்னா கெல்வின்ல எவ்வளவு மாறுபட்டிருக்கு அப்படின்னு கேட்டா அதே தான். புரியுதா?
அதே தான் கொஷின் வந்து என்னது புரிஞ்சு நான் சொல்றது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொருள்ல 27 டிகிரி செல்சியஸ் அளவு குறைஞ்சிருக்குது. ஓகே, அப்ப அது கெல்வின்ல எவ்வளவு குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். இல்லைன்னா அதிகரிச்சிருக்கு, எப்படி கேட்டிருந்தாலும் அதோட மதிப்பு என்னவா இருக்கும்? 27 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். புரிஞ்சா? அப்போ இங்க இருந்து என்ன பண்ணலாம், நோட் பண்ணிக்கோ, இதுதான் அது குறிப்பு. சரியா? அப்போ டெல்டா டி. ஓகே, அப்ப இதுல ஏற்படக்கூடிய வெப்ப மாற்றம் என்பது வெப்பநிலை மாற்றம் என்பது வெப்பநிலை மாற்றம் செல்சியஸ் மற்றும் கெல்வினுக்கு சமமாக இருக்கும். செல்சியஸ் மற்றும் கெல்வினுக்கு என்னவா இருக்கும்? சமமாக இருக்கும். புரிஞ்சா? ரைட்டு, புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தெளிவா புரிஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் பார்த்துக்கோ. டெம்பரேச்சர் ஆஃப் விச் செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட் ஸ்கேல் கிவ் சேம் மீனிங். இப்போ என்ன சொல்றது, அடுத்ததா பார்க்குறது என்னன்னா, அவ்வளோதான், இதை முடிக்க போறோம். ஸோ இந்த லெசன் வந்து ரொம்ப டியூரேஷன் வந்து பலவலாலாம் இழுக்காது, கொஞ்ச நேரம் தான் இழுக்கும். சரியா? கொஞ்ச நேரம் கூடனா ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச நேரத்துக்கு இழுக்கும். அதுக்கப்புறம் கொஷின்ஸ் பார்த்தோம்னா ஒரு 50 நிமிஷத்துக்கு ஒரு மணி நேரம் மேலே வருதுன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம், எப்படின்னு எனக்கு தெரியல. பார்த்தா தான் எனக்கும் தெரியும், 1 மணி நேரம் மேலே வருதா இல்லை 1.25 மணி நேரம் வருதான்னு சொல்லிட்டு பார்த்தா தான் எனக்கும் தெரியும். கடைசியாக ரெக்கார்டிங் முடிச்சுட்டு பார்க்கும்போது தான் எனக்கு இதோட டியூரேஷன் எவ்வளோன்னு தெரியும். எவ்வளோ டியூரேஷன் வந்தால் நான் பார்க்கறது உன் கடமை, படிக்கிறது உன்னோட கடமை. ஸோ படிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான், நடத்துறதை ஒழுங்காக கவனி. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ செல்சியஸும் சரியா, செல்சியஸ் அளவும் செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட் ஆகியவை, ஃபாரன்ஹீட் அளவுகள் எந்த வெப்பநிலையில் ஒரே மாதிரி இருக்கும்? ஃபாரன்ஹீட் அளவுகள் எந்த வெப்பநிலையில் ஒரே அளவு உள்ளவைகளாக இருக்கும்? எந்த வெப்பநிலையில் ஒரே அளவாக இருக்கும்னு கேட்கலாம். ஒரே அளவாக, அதாவது அளவாக இருக்கும்னு கேட்கலாம். சரியா? சரி, ஓகே. பார்க்கலாமா அது என்னன்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு தெரியும், ஒரு ரிலேஷன் எனக்கு தெரியும். ஏன்னா ஃபாரன்ஹீட்டுக்கும் செல்சியஸ்க்கு ரிலேஷன் தெரியும். என்ன ரிலேஷன்? வெயிட் சாரி. ஓகே, ஃபாரன்ஹீட் இஸ் ஈக்குவல் டு 9/5 9/5C பிளஸ் என்னது 9/5C பிளஸ் 32. சரியா? இப்போ இது ரெண்டும் என்ன சொல்லிட்டா, ஒரே அளவா இருக்குன்னு சொல்லிட்டா, அப்போ இதோட மதிப்பை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கேன், இதோட மதிப்பை நான் என்ன எடுத்துக்கேன், எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கேன். சரியா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9/5x பிளஸ் 32. இப்போ எனக்கு தேவை இந்த எக்ஸோட மதிப்பு தான் வேணும். அப்போ எக்ஸ் மைனஸ் 9x/5 இஸ் ஈக்குவல் டு 32. அப்போ இதை நம்ம ஷார்ட்டாக பண்ணோம்னா என்ன வரும் சொல்லி பார்க்கலாம். என்ன வரும்? -4x/5 -4x இஸ் ஈக்குவல் டு 32 × 5ன்னு சொல்லிட்டு வரும். ஓகே, எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் இப்போ இதை கழிச்சோம்னா 8×32 வரும். அப்போ -40 டிகிரி செல்சியஸ். -40 டிகிரியில், அதாவது -40 டிகிரியில் வந்து பண்ணா செல்சியஸின் அளவும், சரியா, -40 டிகிரியில் ஃபாரன்ஹீட்ல காட்டப்படக்கூடிய அளவும், சரியா, அதே மாதிரி செல்சியஸ்ல காட்டப்படக்கூடிய அளவும் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கும். சரியா? புரிஞ்சா? எஸ், இதெல்லாம் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோ. ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோ. ரைட்டா? ஓகே, அப்போ இங்க எக்ஸோட அளவு வந்து பண்ணது, எக்ஸோட அளவு வந்து பண்ணா -40 டிகிரி செல்சியஸ்னு சொல்லலாம், அல்லது என்னன்னு சொல்லலாம், அல்லது -40 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லலாம். -40 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொன்னா அது ஒரே அளவு தான். சரியா? அடுத்து இதே சேம் டைப் ஆஃப் கொஷின். அடுத்து சேம் டைப் ஆஃப் கொஷின் கிடையாது, ஆக்சுவலி கொஷின் கிடையாது, ஒரு கான்செப்ட். கான்செப்ட் நான் உனக்கு வந்து இந்த கான்செப்டை வச்சு உனக்கு ஈஸியாக கொஷினை வந்து டக்குன்னு சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சொல்லி கொடுப்பான். ரைட்டா? எப்படி ஈஸியாக டக்கு கொஷினை சால்வ் பண்ணிட்டு போகிறது அப்படின்னு தான் உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, புரிஞ்சா? அடுத்து என்னன்னா, அதே தான் செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட்டின் செல்சியஸ் வச்சுக்கலாமா? செல்சியஸ்னா ஃபாரன்ஹீட் மற்றும் கெல்வின் வச்சுக்கலாம். ஃபாரன்ஹீட் மற்றும் கெல்வின் அளவு எந்த வெப்பநிலையில் ஒரே அளவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. புரிஞ்சா? ஓகே, நான் ஃபேஸ் காட்டுறது வந்து நான் எந்த லெசனுக்கு ஃபேஸ் காட்டணும், எதுக்கு தேவைப்பட்டுச்சோ நான் அந்த மாதிரி லெசன் பார்த்து நான் காட்டுறேன். சரியா? அப்போ இது எனக்கு ரிலேஷன் என்ன சொல்லியிருக்கேன்? என்ன ரிலேஷன்ப்பா? F - 32 / F - 32 / 180
180 சமம் எவ்வளோ? 180 சமம் கே மைனஸ் 273 டிவைட் பை 100ன்னு சொன்னா 100. அப்போ இந்த 0 கேன்சல். அப்போ எல்லாம் குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கோ. இது வந்து 9 2 18 5 2 10. அப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணா என்ன தெரியுமா வரும்? 5f மைனஸ் எவ்வளோடா? 5f மைனஸ் 160 சமம் 160 சமம் என்னது? 9k 9k மைனஸ் 2457 வரும். 2457 வரும். சரியா? இந்த எஃபோட மதிப்பு என்னது? ஸோ இதுவும் வந்து ஒரே அளவாக இருக்கனால ஸோ எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். அப்போ என்னது? 5x minus 9x is equal to minus 2457 plus 160 அப்படின்னு வருமா? ஆமாவா? இதோட மதிப்பு என்னது? 4x. இதோட மதிப்பு என்ன தெரியுமா? இதுல இருந்து இது கழிச்சு அப்படின்னா எவ்வளவு சொல்லு பார்க்கலாம். எவ்வளவு வந்தா? 22 சம்திங் சொல்லிட்டு வரும். 2297 சொல்லிட்டு வரும். 2297 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரி, இங்கே மைனஸ் கேன்சல் ஆயிடும். அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன தெரியுமா வரும்? எக்ஸோட மதிப்பு வந்து பண்ணா 574.25 கெல்வின் சொல்லலாம். 25 கெல்வின் அல்லது என்னது? ஸோ 574.25 ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லலாம். 25 ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதோட மதிப்பெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு வந்து கொஷின்ல டைரக்ட் கொஷினாக வரும். இதெல்லாம் என்ன பண்ணுவோம்? ஸோ டைரக்ட் கொஷினாக கூட வரலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீ என்ன பண்ணிக்கோ? ஸோ டக்குன்னு டிக் அடிச்சுட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோ. டக்கு என்ன பண்ணிக்கோ? டிக் அடிச்சுட்டு போகிற மாதிரி நீ பார்த்துக்கோ. ரைட்டா? புரிஞ்சாப்பா? ஓகே. அதுக்கடுத்து ஒரு பேஜ் எக்ஸ்ட்ரா விட்டுட்டேன்னா ஸ்லைடு 1 2 3 4 ஸ்லைடு பார்த்துக்கோ. ரொம்ப கம்மியான ஸ்லைடு தான். ரொம்ப நீ எடுத்துனதுக்கு ரொம்ப கம்மி ஸ்லைட்ஸ் தான். பட் ஆனால் உனக்கு நான் நடத்துகிற கண்டென்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமான கண்டென்ட் நான் நடத்தியிருக்கேன். சரியா? ஒரு குறிப்பு ஒன்று குறிப்பு. ஓகே, என்ன குறிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு டிகிரி செல்சியஸ், ஓகே, ஒரு அளவு செல்சியஸ்ல இருக்கும்போது இன்னொரு அளவு என்னது இருக்கும்? ஸோ ஃபாரன்ஹீட்லேயும் ஒரு அளவு இருக்குமா? செல்சியஸ்ல ஒரு அளவு இருக்கும்போது அதோட அளவு ஃபாரன்ஹீட். சரியா? அதே மாதிரி செல்சியஸ்ல ஒரு ரெண்டாவது அளவு இருக்கும்போது செல்சியஸ்ல வேற ஒரு அளவு செல்சியஸ் இருக்கும்போது உதாரணத்துக்கு 0 டிகிரினா 32 டிகிரி ஃபாரன்ஹீட்ல இருக்கும். ஆமாவா? இதே வந்து 100 டிகிரி செல்சியஸ்னா இதோட ஃபாரன்ஹீட் மதிப்பு எவ்வளோப்பா? 270 எவ்வளோ இருக்கும்? எவ்வளோதான் இருக்கும்? 273 212 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த மாதிரி. ஓகே, அப்போ C2 இருக்கும்போது இதோட மதிப்பு என்னவா இருக்கு? F2ன்னு சொல்லிட்டு இருக்குமா இருக்காதா? எஸ், இருக்கும். அப்போ இங்க சேஞ்சின் அப்பனது இங்க ஏற்படக்கூடிய அப்போ செல்சியஸ்ல ஏற்படக்கூடிய வெப்பநிலை மாற்றம் அப்படின்றது C2 மைனஸ் C1. அதே மாதிரி ஸோ ஃபாரன்ஹீட்ல ஏற்படக்கூடிய வெப்பநிலை மாற்றம் அப்படின்றது F2 மைனஸ் F1. F2 மைனஸ் F1 அப்படின்னு சொல்லிட்டு வருமா வராதா? எஸ், தாராளமாக வரும். ஆமாவா? அப்போ இங்க நான் என்ன பண்ணது பார்த்துக்கோ. எனக்கு இப்போ தேவை. சரியா? இப்போ F2ஓட மதிப்பு நான் என்ன எடுக்கலாம்? F2 சமம் என்ன எடுக்கலாம் சொல்லு பார்க்கலாம். F2 சமம் நான் என்ன எடுக்கலாம்? 9/5 C2 மைனஸ் என்ன? C2 plus 32 எடுக்கலாமா? F1ஓட மதிப்பு நான் என்ன எடுத்துக்கலாம்? அதே 9/5 C1 plus 32 சொல்லிட்டு எடுத்துக்கலாமா? அப்போ இது ரெண்டுத்தையும் கழிச்சு என்ன ஆகும் பாரு. அப்போ என்னது? டெல்டா F என்னன்னு சொல்லி பார்க்கலாம். டெல்டா F 9/5 டெல்டா சி 9/5 டெல்டா சின்னு சொல்லிட்டு வரும். சரியா? 9/5 டெல்டா சின்னு சொல்லிட்டு வரும். இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? சொல்யூஷன் புரியுதா? இதுவும் என்னது? ஒரு மிகவும் முக்கியமான ஃபார்முலாக்களில் இதுவும் வந்து ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? ஓகேப்பா. ஸோ இவ்வளோதான். ஸோ இந்த ஸ்லைட்லாம் உனக்கு கொடுக்கும்போது டெலிட் பண்ணி கொடுத்துருவேன். நோ இஷ்யூஸ். ரைட், கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? ஒரு பொருளின் வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் உயர்த்தப்படுகிறது எனில் வெப்பநிலை ஏற்படும் மாற்றம் கெல்வினில் குறிப்பிடுக. எவ்வளோ சொல்லு பார்க்கலாம். எவ்வளோ? டக்குன்னு சொல்லு. ஈஸி கொஸ்டின். எவ்வளோ? செல்சியஸ்ல 27 டிகிரி செல்சியஸ் மாற்றம் ஏற்படுது. அப்போ கெல்வின்ல எவ்வளோ இருக்கும்? அதே 27 டிகிரி கெல்வின் தான் ப்ரோ. எங்க சொன்னேன்? இதோ இந்த இடத்துல சொன்னா. ரைட், இந்த இடத்துல சொன்னா. ரைட், சொல்லியிருக்கேன் தானே? அவ்வளோதான். சரியா? எல்லா கொஸ்டினுமே என்னோட நோட்ஸ்ல இருந்து தான் வந்திருக்கும். ஓகே, ஒரு துகளின் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் எனில் கெல்வினின் வெப்பநிலை என்ன? கெல்வினில் அதனுடைய வெப்பநிலை என்ன? ஈஸி கெல்வினா? சாரி, கெல்வின் கிடையாது, ஃபாரன்ஹீட். ஓகே, ஸோ இதோட மதிப்பு என்னது? கெல்வின் இல்லை, ஃபாரன்ஹீட். ரைட்டா? ரைட், ஃபாரன்ஹீட்ல அதோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டுருக்கோம். ஃபாரன்ஹீட்ல எழுதும்போது சாரி நான் கொஸ்டின் ஒழுங்காக படிக்காமல் எழுதிட்டேன். ஃபாரன்ஹீட்டோட மதிப்பு என்ன? ஃபாரன்ஹீட் இஸ் ஈக்குவல் டு என்னப்பா ஃபார்முலா?
9/5 இன்ட்டு அதானே 9/5 இன்ட்டு 40 டிகிரி ப்ளஸ் 32. அப்போ இதை வச்சா 8 8 9 எவ்வளோ 72 ப்ளஸ் 32. அப்போ ஃபேன் ஹீட்டில் எவ்வளோப்பா சொல்லலாம்? ஃபேன் ஹீட்டில் எவ்வளோ 104 டிகிரி ஃபேன் ஹீட்னு சொல்லலாமா? 104 டிகிரி ஃபேன் ஹீட் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஓகே. இந்த ஹாஸ்பிட்டல்லாம் போனால் வச்சுக்கோ ஒரு வேலை நடக்கும். இப்போ வரைக்குமே எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இப்பயும் அந்த வேலை நடக்குது. 104 டிகிரி செல்சியஸ் காய்ச்சல் அடிக்குதுப்பா, 110 டிகிரி செல்சியஸ் காய்ச்சல் அடிக்குதுப்பா அப்படின்னு தான் சொல்லுவானுங்க. ஆக்சுவலாக இது வந்து அது பேர் என்ன செல்சியஸ், அது வந்து என்ன செல்சியஸ் அது அது செல்சியஸா? செல்சியஸ் கிடையாது, அது ஃபேன் ஹீட். ஓகேவா? 104 டிகிரி 105 டிகிரி காய்ச்சல்லாம் வந்து செல்சியஸில் அடிச்சிச்சுன்னா நீ அவ்வளோதான். ஓகே. என்ன ஆகும் 150 டிகிரிலாம் சொல்லுவானுங்க சம்டைம்ஸ். அதெல்லாம் நடக்குது. ஓகே. அப்படிலாம் என்ன பண்ணுது நடக்குது ஒரு பக்கம். ஓகேவா? ரைட்டு. அதுக்கடுத்தது என்னது பாரு, ஒரு பொருளின் வெப்பநிலை வேறுபாடானது 25 டிகிரி செல்சியஸ் உள்ளது எனில் 25 டிகிரி செல்சியஸ் உள்ளது எனில் ஃபேன் ஹீட்டில் அவற்றினுடைய வேறுபாடு என்ன? ஒரு வெப்பநிலையின் வேறுபாடு 25 டிகிரி. இப்போ தானே சொன்னேன், ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். எங்க அந்த ஃபார்முலா? தோ 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 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணு, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணு, வேலை முடிஞ்சிச்சு. ஹலோ, என்னது டெல்டா எஃப் என்னது 9/5 இன்ட்டு டெல்டா சியா, டெல்டா சி. ரைட்டா? ஓகே. அப்போ 9/5 இன்ட்டு டெல்டா சியோட மதிப்பு எவ்வளோ 25. ஸோ அச்சா காலி ஆயிடும். அப்போ எவ்வளோ 95 45 ஃபேன் ஹீட். புரிஞ்சா? ஆன்சர் எவ்வளோ 45 45 45. ஸ்ட்ரெயிட் கொஷின். 225 கெல்வின். ஓகே. 225 கெல்வின்லேருந்து வெப்பநிலையிலேருந்து செல்சியஸுக்கு மாற்றணும். ஓகே. செல்சியஸுக்கு மாற்றணும். எனக்கு தெரியும் கெல்வின் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா C + 273. அதானே C + 273. எனக்கு இப்போ செல்சியஸில் தான் வேணும். செல்சியஸ்லேருந்து பண்ணால் K - 273 வருமா? K - 273 வரும். ஓகே. அப்போ இதோடைய மதிப்பு எவ்வளோ 225 - 273 கழிச்சா ஆன்சர் வந்து போது எவ்வளோ வரும்? எவ்வளோ வரும்ப்பா? எவ்வளோ வரும் சொல்லு? 48 டிகிரி. சரியா? செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ -48 டிகிரி செல்சியஸ். கரெக்டா? ஓகே. அடுத்த கொஷின் போகலாம்ப்பா. அடுத்த கொஷின், ஒரு பொருளின் குறிப்பிட்ட செல்சியஸின் வெப்பநிலை 60 டிகிரி செல்சியஸ் மற்றும் அவற்றின் ஃபேரன் ஹீட் வெப்பநிலை தோராயமாக 141.5 டிகிரி ஃபேரன் ஹீட் எனில் அவற்றின் ஃபேரன் ஹீட் வெப்பநிலையில் ஏற்பட்டுள்ள பிழை என்னன்னு கேட்கலாம். அதோட ஒரிஜினல்லேருந்து எவ்வளோ இதில் வந்து வேரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சரியா? ஒன்றும் இல்லடா, ஈஸி. எக்ஸாக்டாக ஃபேரன் ஹீட் மதிப்பு எவ்வளோ மதிப்பு, இதோட தோராய மதிப்பு இந்த டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது ஃபேரன் ஹீட்டோட மதிப்பு எவ்வளோன்னு சொல்லிட்டான். ஆனால் இது வந்து தோராயமாக தான் இவ்வளோ சொல்லியிருக்கானுங்க. அப்போ கண்டிப்பாக இதில் ஒரு தப்பு வந்திருக்கு. அந்த தப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. எவ்வளோ வந்து இதுக்கும் அதுக்கும் ஒரிஜினல்லேருந்து இது எவ்வளோ வேரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. புரியுதா? ஓகே. ஸோ ஃபேரன் ஹீட் இஸ் ஈக்குவல் டு என்னது 9/5 செல்சியஸோட வேல்யூ எவ்வளோ 60 + 32. கரெக்டா? அப்போ 12 5 60 12 9 எவ்வளோ 108. 108 + ஒரு 32. ஆன்சர் எவ்வளோ? ஃபேரன் ஹீட்டோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தோன்னா 140ன்னு சொல்லிட்டு வரும். சரியா? அப்போ இங்கே வந்து தோராயமான அளவு எவ்வளோ கொடுத்துருக்கோம்? அப்போ ஏற்பட்டுள்ள பிழை எவ்வளோ 141.5 - 140. அப்போ ஏற்பட்டுள்ள பிழை வந்து பண்ண எவ்வளோ 1.5. இதில் ஏற்பட்டுள்ள பிழை எவ்வளோ 1.5 ஃபேரன் ஹீட் அளவுக்கு இதில் பிழை ஏற்பட்டிருக்கு. 1.5 ஃபேரன் ஹீட் அப்படின்ற அளவுக்கு என்ன இருக்கு, இதில் பிழை ஏற்பட்டிருக்கு. சொல்ற விஷயம் புரியுதா? சொல்ற விஷயம் புரிஞ்சாப்பா? புரிஞ்சா? எஸ், ரைட்டு. அடுத்து ஒரு வெப்பநிலைமானியில் கீழ் மற்றும் மேல்நிலை புள்ளியில் வெப்பநிலை முறையே ஒரு வெப்பநிலைமானியில் கீழ் மற்றும் மேல்நிலை புள்ளியில் வெப்பநிலை முறையே 25 வோல்ட் மற்றும் 105 W மேலும் அந்த வெப்பநிலையானது 25 வோல்ட்டாக அளவிடுகிறது எனில் அவற்றின் செல்சியஸ் வெப்பநிலை என்னன்னு கேட்கணும். செல்சியஸ் வெப்பநிலை என்னன்னு சொல்லிட்டு கேட்கணும். புரியுதா நான் சொல்றது என்னன்ட்டு? அப்போ என்ன போடுவேன்? C - 0 = 100 - 0 எவ்வளோப்பா இங்கே எவ்வளோ சொல்லியிருக்காங்க? ஸோ 25 வோல்ட்டு மைனஸ் இதுலேருந்து எவ்வளோப்பா 25 வோல்ட்டு மைனஸ் எவ்வளோ போதாமா? எங்கடா போச்சு 25 வோல்ட்டா? தப்பு பண்ணியிருக்கேன். இந்த கொஷினில் வந்து தப்பு. இது ஆக்சுவலி 5 தான். சரியா? இது எவ்வளோ 5 5 5. ஓகே. அத்தனை 25 - 25 டோட்டலாக காலி ஆகிடும்ல. ரைட். அப்போ 25 - 5ன்னு வருமா? ரைட்டா? அப்போ என்னென்ன வரும் 25 - 5 / 25 - 5 / எவ்வளோ 105. 105 கரெக்டா? 105 - 5. ஓகே. 105 - 5ன்னு சொல்லிட்டு வருமா வராதா? 105 - 5. ஓகேவா? எஸ், ஓகே. அப்போ நாங்கள் இப்போ C/100 C/100 = 25 / 100ன்னு வரும். ஆமாவா? 20/100ன்னு வரும். 20/100
அண்ணன் வரும், இந்த 100 இந்த 100 கேன்சல். அப்போ செல்சியஸோட மதிப்பு எவ்வளோ? 20 டிகிரி செல்சியஸ். ஆன்சர் எவ்வளோப்பா? 20 டிகிரி செல்சியஸ். தட்ஸ் மை ஆன்சர். 20 டிகிரி செல்சியஸ். இதுதான் வந்து என்னோட ஆன்சர். கிளியரா? எஸ். எந்த வெப்பநிலையும் கெல்வின் மற்றும் ஃபாரன்ஹீட் வெப்பநிலை சமமாக இருக்கும். எங்க சொன்ன பாரு. ஸோ சொன்னா எந்த வெப்பநிலைப்பா? எவ்வளோ வெப்பநிலை? 574.25 கெல்வின். எவ்வளோ? 574.25 கெல்வின். ரைட்? எவ்வளோ? 574.25 கெல்வின் ஆர் செல்சியஸ். சாரி, ஆர் ஃபாரன்ஹீட். கரெக்டா? ஓகே. 0 டிகிரி ஃபாரன்ஹீட் என்பது செல்சியஸ் அளவுகோலில் காட்டும் அளவு என்ன? ஒண்ணுமே இல்லை, ஈஸி ஃபார்முலா. F is equal to என்னப்பா? F is equal to 9/5C is equal to 9/5C into 35 32 F ஓட மதிப்பு எவ்வளோ? 0. அப்போ இங்கே எவ்வளோ வந்துச்சு? 9C/5 + 32. ஓகே, அப்போ 9C/5 ஓட மதிப்பு எவ்வளோன்னு வந்து -32 வந்து எனக்கு C தான் வேணும். அப்போ C ஓட மதிப்பு எவ்வளோப்பா? -32 into 5/9 வரும். இதை நீ சிம்பிளிஃபை பண்ணனா உனக்கு ஆன்சர் என்ன தெரியும் வரும்? இதை கரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணனா -17.5 சொல்லிட்டு ஆன்சர் வரும். -17.5 அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? கிளியரா? ஒன்றும் இல்லை, இதை வந்து சால்வ் பண்ண 39 27 39 27 28 29 30 மிச்சம் 5 இருக்கும். 0.0 போட்டோம்னா என்னது? ING 45 வரும். என்னது? ஸோ I9 45. அப்போ 3.5 into 5 வரும். ஸோ அப்போ இதை நீ சால்வ் பண்ணனா -17.5 அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஆன்சர் வரும். இது ரெண்டுத்தையும் பெருக்கணும். ஓகே. அடுத்து ஆக்சிஜன் -183 டிகிரி செல்சியஸில் கொதிக்கிறது எனில் ஆக்சிஜனின் கொதிநிலை ஃபாரன்ஹீட்டில் காண்க. ஃபார்முலா டைரக்டா ஃபார்முலா போடு. F is equal to 9/5C into C + 32. ரைட்டா? அப்போ 9/5 செல்சியஸோட அளவு எவ்வளோப்பா? -183 ப்ளஸ் ஒரு 32. அப்போ கேன்சல் பண்ணு. ஸோ கேன்சல் பண்ணனா இதை நான் கேன்சல் பண்ணனா உங்களுக்கு ஆன்சர் வரும். சரியா? ஸோ இதை கேன்சல் பண்ணால் எவ்வளோ டைம் வரும்? -36.6ன்னு வரும். இதெல்லாம் பெருக்கி நீ கூட்டி கழிச்சு எல்லாம் பெருக்கி போட்டால் -297.4 டிகிரி ஃபாரன்ஹீட்னு வரும். -297.4 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதான் வந்து உன்னோட ஆன்சர். ஓகேவா? ஓகே. ஸோ இதோடைய தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் பார்ட் 1 இதோட முடிஞ்சு. ரைட்டா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நானும் கொஷின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். உனக்கு வந்து முடிஞ்சால் நான் டிபிபி கிரியேட் பண்ணி சென்ட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் அது கிரியேட் பண்ண அளவுக்கு எனக்கு டைம் பத்த மாட்டேங்குது. சரியா? ஏன்னா இந்த பிபிடி கிரியேட் பண்ணதுக்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் மேலே ஆகும். ஓகே, இந்த மாதிரி கொஷின் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி இந்த மாதிரி ஒரு 10 கொஷின் தான், 10 கொஷின் 20 கொஷின் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணவே எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1 hour மோர் தென் அந்த மாதிரி ஆகிடும். ஸோ ஓகே, ஸோ இதோட இந்த செஷன் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச். பை.